நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ்ல புத்தம் புதிய வரவுகள், புதிய அப்டேட், இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோல நம்ம பயணம் பண்ணலாம். வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துங்க, தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. என் பேர் செய்ய நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போகலாம். டெக் நியூஸ்ல முதல்ல நம்ம பார்க்க போகிறது நோக்கியா தரப்புல இருந்து நோக்கியா 5.4. ஸோ இந்த மொபைல் யாரெல்லாம் பயன்படுத்துறீங்களோ அந்த மொபைலுக்கு ஒரு புதிய அப்டேட். இது ஃபர்ஸ்ட் அப்டேட்ல, இது ரெண்டாவது அப்டேட் சொல்லலாம். ஜனவரி மாதத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் சொல்லலாம். இந்த அப்டேட்ல வந்து ஆட்டோ ஃபோக்கஸ், அதாவது வீடியோ வந்து ஆட்டோ ஃபோக்கஸ்க்கு வந்து சரி பண்ணியிருக்காங்க. அது மாதிரி கேமராவுக்கு ஒரு சில பிரச்சனைகளை சரி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஓசோ ஆடியோவையும் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், விண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன், அதையும் செட்டிங்ஸில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான விஷயங்களை வந்து இந்த நோக்கியாவோட 5.4ல் கொண்டு வந்திருக்காங்க. இதோட முழுமையான அப்டேட்டோட அளவு என்ன பார்த்தீங்கன்னா 221 MBயில் இந்த அப்டேட்டை வந்து சரி பண்ணியிருக்காங்க. ஜனவரி மாதத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட். அடுத்த நியூஸ் போக்கோ தரப்புல இருந்து. போக்கோவோட M2 நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட வெற்றியை தொடர்ந்து போக்கோவோட M3 வந்து வெற்றிகரமாக இந்தியாவில் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் வேரியண்ட்டில் தான் ரேம், அதாவது 6GB ரேமும் 64GBயும் 128GBயும் இந்த மாதிரி 2 வேரியண்ட்டில் மொபைலில் லான்ச் பண்ணுவாங்க. இதோட ஆரம்ப விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,000 ரூபாய்க்கு விற்பனைக்கு வந்திருக்கு. அதிகபட்சம் 12,000 ரூபாய் வந்து இதோட ப்ரைஸாக இருக்குது. இது எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இந்த மொபைலில் ஹைலைட்டான விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா குவால்காம் ஸ்னாப் டிராகனை பயன்படுத்திருக்காங்க. 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவாக இருக்குது இந்த போக்கோவோட M3. அதுவும் பிப்ரவரி 9 முதல் விற்பனைக்கு வருது. அடுத்தது நம்ம பார்க்க போகிற நியூஸ் பார்த்தீங்கன்னா நோக்கியா தரப்புல இருந்து. நோக்கியா ப்ரொஃபஷனல் ட்ரூ வயர்லெஸ் ஸ்டீரியோ இயர்பட்ஸ் அவங்களுடைய வெப்சைட்டில் அதிகாரப்பூர்வமாக வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இதோட ப்ரைஸை மென்ஷன் பண்ணல. இது எப்போ லான்ச்சிங் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணல. பட் அதில் ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் லீக் அவுட் ஆயிருக்கு. அதில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா கிளியர் வாய்ஸ் கேப்சர் டெக்னாலஜியை பயன்படுத்துகிறாங்க. இதனால் வாய்ஸ் கால் தெளிவாக இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. 8mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு 6 hours பேட்டரி லைஃப் இருக்குது. சார்ஜிங் கேஸை பயன்படுத்தினா 24 மணி நேரம் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் IPX4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க வாட்டர் ரெசிஸ்டன்ட்டுக்கு. அதுக்கப்புறம் ப்ளூடூத் 5.2 கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் ப்ரைஸை மட்டும் மென்ஷன் பண்ணல. கூடியவர்களை இதையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்த நியூஸ் கூகுள் பிக்சல் ஃபோனை பற்றி. கூகுள் பிக்சல் 4a 5G. ஸோ இந்த மொபைலில் டச் ஸ்க்ரீன் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. கஸ்டமரும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து இது எல்லாத்தையும் வந்து செக் பண்ணியிருக்காங்க. கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதனால இந்த ஒரு புதிய அப்டேட் அப்படி சொல்கிறாங்க. பிப்ரவரி மாதத்துக்கான 2021 அப்டேட் பண்ணியிருக்காங்க. கூகுள் பிக்சல் ஃபோனுக்கு எல்லா மாடலுக்கும் இந்த அப்டேட் கிடைக்கும் இருக்காங்க. எப்படி கிடைக்கும் அப்படின்ட்டா ஓடிஏ மூலியமாக நீங்கள் பெற முடியலன்னா இன்னொரு வழி இருக்குது, சிறந்த வழி. அது என்னென்னா உங்களுக்கு செட்டிங்ஸ், சிஸ்டம், அட்வான்ஸ், இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் உள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கூகுள் பிக்சல் ஃபோனுக்கான இந்த பிப்ரவரி மாதத்துக்கான அப்டேட்டை நீங்கள் பெற முடியும். அடுத்த நியூஸ் ஆப்பிள் தரப்பில். அந்த ஆப்பிள் ஒரு புதிய OS அப்டேட்டை கொடுக்க போகிறாங்க. iOS 14.5 அப்படிங்கிற ஒரு அப்டேட் கொடுக்க போகிறாங்க. இந்த OS வந்து உங்களுடைய ஃபோனில் ரிசீவ் பண்ணும்போது நீங்கள் இனி மாஸ்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் மாஸ்க், அதை போட்டுட்டு கூட நீங்கள் உங்களுடைய ஐஃபோனை ஓப்பன் பண்ண முடியும். அதுவும் ஃபேஸ் ஐடி வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக மாஸ்க் போட்டால் கூட நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். அதுவும் உங்கள் ஃபோனில் iOS 14.5 இருந்தால் மட்டுமே. அதுவும் எப்படின்னா நீங்கள் கையில் ஆப்பிள் வாட்சை பயன்படுத்துனீங்கன்னா அதுக்கு அந்த ஆப்பிள் வாட்சில் வாட்ச் OS 7.4 இந்த வெர்ஷன் இருந்தால் ஈஸியாக வாட்ச் மூலியமாக உங்களுடைய ஐஃபோனை ஓப்பன் பண்ணிட முடியும். ஃபேஸ் ஐடியை வச்சு ஓப்பன் பண்ணிட முடியும். அதுவும் உங்களுடைய ஃபேஸில் மாஸ்க் இருந்தாலும் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி கம்ப்யூட்டரில் இந்த செட்டிங்கை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க ஆப்பிள் நிறுவனம். இப்போ ஐஃபோன் யூசர்ஸ்க்கும் இந்த செட்டிங்கை அறிமுகப்படுத்துகிறாங்க. விரைவில் உங்களுடைய ஐஃபோனை ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு ஃபேஸ் ஐடியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி உங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ணலாம். அதுவும் வாட்ச் மூலியமாக, ஆப்பிள் வாட்ச் மூலியமாக. அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா OnePlus தரப்பில் வந்து ஒரு புதிய அப்டேட். யாரெல்லாம் OnePlus 7, 7 Pro, 70, 70 Pro இந்த 4 மாடலில் ஏதாவது ஒரு மொபைலை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நம்பராக இருந்தீங்கன்னா கடைசி அப்டேட்டாக Android 10க்கான கடைசி அப்டேட்டாக கொடுக்க போகிறாங்க. அதுவும் அவங்க சொந்த OS-னா ஆக்சிஜன் OS 10.3.8 மூலியமாக இந்த அப்டேட் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்காங்க. சமீபத்தில் கூட இந்த OnePlus என்ன சொல்லியிருக்காங்கன்னா OnePlus 7 சீரிஸ் மொபைலுக்கு வந்து ஆக்சிஜன் OS 11 ஓப்பன் பேட்டாவை வந்து திறந்து விட்டுருக்காங்க. கூடியவர்கள் அந்த மாதிரி மொபைல்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து Android 11 கிடைக்க போகுது. ஸோ அதோட பாகமாக இந்த Android 10க்கு லாஸ்ட் அப்டேட்டாக OnePlus நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. ஸோ உங்கள் கையில் OnePlus-ஓட 7 சீரிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கானது. அதுவும் ஓடிஏ மூலியமாக இல்லைனா அவங்களுடைய செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அடுத்த நியூஸ் விவோ தரப்பில் இருந்து. விவோட X60 அப்படிங்கிற சீரீஸில் மொபைல் வரப்போகுது, இந்தியாவில் அறிமுகப்படுத்த போகிறாங்க.
அது பல பத்திரிகைகளில் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மொபைல் வந்து மார்ச் இல்லைனா ஏப்ரல் வாக்கில் இந்த மொபைல் இந்தியாவில் லான்ச் பண்ணலாம். இந்த மொபைல் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் வரப்போது இல்லை. ஆல்ரெடி சைனாவில் இந்த விவோட X60 சீரிஸ் மொபைலை லான்ச் பண்ணிட்டாங்க ஜனவரி மாதம் வெற்றிகரமாக. ஸோ அந்த மொபைல் அங்கே லான்ச் பண்ணிக்கிறதுனால என்ன ப்ரைஸில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எதிர்பார்ப்பு அங்கே கொடுத்துருக்காங்க. அதோட ப்ரைஸ் நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது மினிமம் ஒரு 40,000 அதிகபட்சமாக 55,000 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மொபைலை பொறுத்தவரை எல்லாமே ஹை எண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படி சொல்லலாம். 8GB RAM, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இந்த மாதிரி இருக்கிறதுனால புதிய குவால்காம் ஸ்னாப்டிராகன் 888 சிப்செட்டை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி கூட நம்மளுடைய இந்தியாவில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ப்ரைஸ் இதே லெவலில் இருக்குமா கம்மியாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. நம்மளுக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம். மார்ச் மாதம் இல்லைனா ஏப்ரல் மாதம் இந்த விவோவோட புத்தம் புதிய X60 சீரிஸ் மொபைலை பார்க்கலாம். அதோட சேர்த்து புதிய ஓஎஸே அவங்க அறிமுகப்படுத்த போகிறாங்க இந்த மொபைலில். ஒரிஜின் OS 1.0 அப்படின்ட்டு ஆல்ரெடி அவங்க வந்து வேறு ஓஎஸை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ ஒரிஜின் OS 1.0 வந்து ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறத தெரிவிக்கலாம். இதுவும் Android 11 மூலியமாக இந்த விவோட X60 மொபைலை நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த நியூஸ் கூகுளை பற்றி. கூகுள் 2019 ஸ்டேடியா அப்படிங்கிற ஆன்லைன் கேமிங் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வெற்றிகரமாக அறிமுகப்படுத்தினாங்க. யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி PS5 அதாங்க ப்ளே ஸ்டேஷன், அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்பாக்ஸ் இதெல்லாம் தூக்கி சைடில் ஒதுக்கிறதுக்காக இந்த ஆன்லைன் கேமிங் ஸ்டேஷனை வந்து உருவாக்குனாங்க கூகுள் தரப்புலேருந்து. இதுக்கு வந்து ஸ்டேடியர் அப்படிங்கிற பேர் வச்சுருந்தாங்க. ஸோ மந்த்லி ஒரு $750 பே பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கேம்ஸ் ஆன்லைனில் ப்ளே பண்ண முடியும். அந்த ஒரு வசதியை கொடுத்துருந்தாங்க. இந்தியாவுக்கும் அந்த வசதியை கொடுத்துருந்தாங்க. இப்போ தடாலடியாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படி சொல்லலாம். கூகுள் தரப்பில் வந்து கூகுள் ஸ்டேடியாவுடைய அந்த டெவலப்மெண்ட் யூனிட் இருக்குது பார்த்தீங்களா, அதை க்ளோஸ் பண்ண போகிறாங்களா. ஸோ இதனால் வந்து அதிகப்படியான செலவினங்கள் ஏற்படுறதுனால அதை அப்படியே தூக்கிட்டு கண்டிப்பாக வேறு ஆளுக்கு கொடுத்துட்டு அது மூலியமாக இவங்க வந்து சர்வீஸை பெறலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபியூச்சர் பிளான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த டெவலப்மெண்ட் யூனிட்டை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக கூகுள் தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்த நியூஸ், சாம்சங் கேலக்ஸி S20 FE 5G மொபைலை வெற்றிகரமாக இந்தியாவில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. கடந்த வருஷம் இதே மாடலில் 4G மாடலை வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $50,000 இருந்தது. இப்போ இந்த 5G மொபைல் என்ன விலையில் வரும் அப்படிங்கிறத சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா குவால்காம் ஸ்னாப்டிராகனை வந்து பயன்படுத்த போகிறாங்க. கடந்த வருஷம் இந்த 4G மாடலுக்கு வந்து அவங்களுடைய சொந்த சிப்செட் எக்ஸினோஸை வந்து பயன்படுத்தினாங்க. ஸோ இந்த மொபைலில் ட்ரிபிள் ரியர் கேமரா வருது, 4500 mAh பேட்டரி கொண்டதாக இருக்க போகுது. அதே மாதிரி Android 11 வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி சகல வசதிகளும் இந்த சாம்சங் கேலக்ஸி S20 FE 5G மொபைலில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ப்ரைஸை மட்டும் வெளியிடலை. விரைவில் இந்த மொபைலோட ப்ரைஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் தரப்பில் இருந்து ப்ளே ஸ்டோர்லேயும் சரி ஆப் ஸ்டோர்லேயும் சரி அவங்களுடைய ஆப்ஸ் நிறையவே இருக்குது. சமீபத்தில் கூட கூகுள் நிறுவனம் தங்களுடைய ப்ராடக்டோட நேமெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க, லோகோலாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் மைக்ரோசாஃப்ட்டும் அவங்களும் தங்களுடைய ப்ராடக்ட்டுக்கான அந்த லோகோ நேம் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த வரிசையில் சமீபத்தில் இந்த ஆஃபீஸ் லென்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்டோட ஆஃபீஸ் லென்ஸ் அதோட பேரை சேஞ்ச் பண்ணிருக்காங்க, லோகோவையும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. வரக்கூடிய மாதத்தில் நீங்கள் அதை பார்க்கலாம் ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும். இனி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் லென்ஸ் அப்படிங்கிற பேரில் தான் இனி ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் நீங்கள் பார்க்க முடியும். லோகோவை கம்ப்ளீட்லி சேஞ்ச் பண்ணிருக்காங்க. புதிய புதிய விஷயங்களை இந்த புதிய அப்ளிகேஷன்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத மைக்ரோசாஃப்ட் தங்களுடைய பிளாக் போஸ்ட்டில் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா நண்பர்களே, இந்த டெக் நியூஸ் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த நியூஸில் நான் தெரிவித்த ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் இருக்குது, ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள். கவலை